வேதாங்க ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து வேதாங்க ஜோதிடம் என்பது எப்படி வேறுபடுகிறது அப்படின்றது நமக்கு தெரியும். பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி மண்டலத்தில் 12 ராசிகள், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதை விம்சோத்திரி தசா உபயோகித்து எப்படி பார்க்கிறது, பலன் சொல்கிறது அப்படின்றது எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எல்லா புத்தகத்துலேயும் படிச்சிருப்போம். இதை ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள எல்லோருமே ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்தில் முறையாக அபியாசம் செய்தால் நன்று கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கற்றுக்கொள்வது வேறு, அதை வைத்து நாம் நமது ஜாதகத்திலோ அல்லது மற்றவர்களுக்கோ பலன் சொல்வதுங்கிறது வேறு. பொதுவாக இந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்களுக்கு எல்லோரும் ஒரு குறை சொல்லுவாங்க. என்னென்னா, சார் நான் கற்றுக்கிட்டதை வைத்து என்னால் வருவர்களுக்கு எளிதில் பலன் சொல்ல முடியவில்லை அப்படின்னா நான் எப்படி எளிதில் பலன் சொல்லுவது அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி. அப்போது நமக்கு வேதாங்க ஜோதிடம் தெரியணும். வேதாங்க ஜோதிடம்னா என்னென்னா, முதல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, பிரபஞ்சத்தில் பால்வெளி மண்டலங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எப்படி அமைந்துள்ளன, பிரபஞ்சத்தின் ஆதாரமே திரிகுணங்கள் என்று சொல்லப்பட ரஜஸ், தமஸ், சத்வா அப்படிங்கிற அந்த 3 குணங்கள் எப்படி பஞ்சபூதம்ன்ற ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம் இதோட இணைந்து செயல்படுது அப்படிங்கிறது தெரியணும். இதை விளக்கக்கூடியது பஞ்சீகரணா அப்படிங்கிற ஜோதிட முறை. அதை வைத்து நாம் ராசி மண்டலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் நாம் அமைத்து கொண்ட 12 ராசிகள், நவகோள்கள், 27 நட்சத்திரங்களுடைய தன்மைகளை அதனுடன் சேர்த்து திரிகுணங்கள் மற்றும் பஞ்சபூதத்தோடு சேர்த்து பஞ்சீகரணாவை அடிப்படையாக வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பலன் எடுப்பது எளிதாக இருக்கும். நம்ம எந்த புத்தகத்தையும் இருக்கிற அட்டவணையை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. அவர் சொல்லிக் கொடுத்தார், இவர் சொல்லிக் கொடுத்தாரு, அதை ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியதில்லை. இந்த அடிப்படை தன்மையை உணர்ந்து கொண்டாலே போதும், நம்மளால் மிக எளிதாக பலன் சொல்ல முடியும். அது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு கோவை கௌசிகன் பதிப்பகர் நடத்தும் இந்த வேதாங்க ஜோதிட வகுப்புக்கு வாங்க. அங்கே நாம் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நான் உங்கள் வேதாங்க ஜோதிட ஆசிரியர் நாகராஜன் ராமசாமி.